ஆடும் மாடும் மேய்ப்பது அவமானம் அல்ல, வெகுமானம், வருமானம் என்பதை உணராத வரை உன் நாடு பொருளாதாரத்தில் வளராது, ஒரு மயிரையும் புடுங்காது. என்ன புரிதல் இருக்கு உங்களுக்கு? அவ்வளவு அவமானம். ஆனால் வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஆனால் கறிக்கடையில போய் நின்று 1/2 கிலோ கறி கொடுங்கள், எலும்பில்லாத நல்ல கறியாக கொடுங்கள், நெஞ்செலும்பு கறியாக கொடுங்கள். அதை எந்த நாக்கு கேட்கிறது? எங்கிருந்து வரும்? ஆடு மாடும் எங்கள் ஆயர்குடி மேய்க்கவில்லை என்றால் கறிப்பால் எங்கிருந்து வரும்? எங்கிருந்து வரும்? ஆடு மாடு மேய்க்க சொல்கிறார்கள். ஆடு மாடு அவ்வளவு அவமானமா? முல்லை நில தலைவன், ஆயர்குல தலைவன், முல்லை நில இறைவன் மாயோன் திருமாலும் பெருமாளும் கண்ணனும். கண்ணன் மேய்த்தது ஆடு மாடுகள் எங்களை. கண்ணன், இறைவன் கண்ணன், பரமாத்மா கண்ணன் மேய்த்திருக்கிறார் எங்களை. இறை தூதர் நபிகள் நாயகன் மேய்த்திருக்கிறார் எங்களை. இறைமகன் இயேசுபிரான் மேய்த்திருக்கிறார் ஆடு மாடுகள் எங்களை. அப்படி என்றால் நீங்கள் ஆடு மாடுகளாகிய எங்களை கேவலப்படுத்துகிறீர்களா? பகவான் கிருஷ்ணரை அவமானப்படுத்துகிறீர்களா? அல்லது நபிகள் நாயகத்தை அவமானப்படுத்துகிறீர்களா? அல்லது இயேசுபிரானை அவமானப்படுத்துகிறீர்களா? அவ்வளவு இழிவாகிவிட்டதா? அவ்வளவு கேவலமானவர் என்றால் பால் குடிக்காதீர்கள், மோர் சாப்பிடாதீர்கள், குடிக்காதீர்கள், தயிர் திங்காதீர்கள், நெய் திங்காதீர்கள், வெண்ணெய் திங்காதீர்கள், கறி திங்காதீர்கள். அவ்வளவுதானே?